ما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين كفروا وصدوا عن سبيل الله وشاقوا الرسول من بعد ما تبين لهم الهدى لن يضروا الله شيئا وسيحبط أعمالهم. يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول ولا تبطلوا أعمالكم. إن الذين كفروا وصدوا عن سبيل الله ثم ماتوا وهم كفار فلن يغفر الله لهم. فلا تهنوا وتدعوا إلى السلم وأنتم الأعلون والله معكم ولن يتركم أعمالكم. إنما الحياة الدنيا لعب وله وإن تؤمنوا وتتقوا يؤتكم أجوركم ولا يسألكم أموالكم. إن يسألكموها فيحفكم تبخلوا ويخرج أضغانكم. ها أنتم هؤلاء تدعون لتنفقوا في سبيل الله فمنكم من يبخل ومن يبخل فإنما يبخل عن نفسه والله الغني وأنتم الفقراء وإن تتولوا يستبدل قوما غيركم ثم لا يكونوا أمثالكم. சூரா முஹம்மதுடைய கடைசி பகுதி. சூரா முஹம்மதுடைய 32வது ஆயத்திலிருந்து கடைசி வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேதக்காரர்களாக இருந்து இந்த பூமியில் அல்லாஹுடைய கோபத்தை எடுத்துக்கொண்ட காஃபீர்களுடைய நிலைமை என்ன, இதே போன்று முஃமின்களுடைய உயர்வு என்ன என்பதை பற்றியும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். அல்லாஹ் சொல்றான்: இன்னல்லதீன கஃபரு வஸத்து அன் ஸபீலில்லாஹ், நிச்சயமாக அல்லாஹுவை மறுத்தவர்கள், கஃபரு உண்மையான பாதையை மறுத்த காஃபிர்கள், மறுத்தது மாத்திரமல்ல வஸத்து அன் ஸபீலில்லாஹ், அல்லாஹுடைய பாதையை விட்டும் மக்களை தடுத்தவர்கள். யார் இது? இது தஃப்சீருடைய உலமாக்களுடைய கருத்துப்படி மதீனாவில் வாழ்ந்த பனு குரைதா, பனு நதீர் என்ற யஹூது குடும்பங்கள், கபீலாக்கள். இவங்க 3 வேலை செய்தாங்க. முதலாவது இன்னல்லதீன கஃபரு, காஃபிர்கள். இரண்டாவது வஸத்து அன் ஸபீலில்லாஹ், அல்லாஹுடைய பாதையை விட்டு மக்களை தடுத்தார்கள். மூன்றாவது வஷாக்குர் ரசூல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாறு செய்தார்கள். இந்த 3 வகையான மோசமான வேலைகளையும் செய்தாங்க. முதலாவது குஃபர், இரண்டாவது சத் அனி சபீல், மூன்றாவது ஷாக்குர் ரசூல்,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாறு செய்தார்கள். மின் பஅதி மா தபய்யன லஹுமுல் ஹுதா, அவர்களுக்கு நேர்வழி இதுதான் என்று தெளிவானதற்கு பிறகு. சும்மா அல்ல, ஒரு மனிதன் ஆரம்பத்தில் மறுக்கலாம், உண்மை தெரியாத காலத்தில் மறுக்கலாம், உண்மை தெரியாத காலத்தில் தடுக்கலாம், உண்மை தெரியாத காலத்தில் ஒரு மனிதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மாறு செய்யலாம். இது எப்பண்டா மின் பஅதி மா தபய்யன லஹுமுல் ஹுதா, நேர்வழி இதுதான் என்று தெரிந்ததற்கு பிறகும். ஏனென்றால் எல்லோருடைய வேதங்கள்லையும் அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி சொல்லியிருந்தார். தௌராத்தில், ஜபூரில், இன்ஜீலில், எல்லா வேதங்கள்லையும் அல்லாஹ் கடைசி காலத்தில் ஒரு நபி வருவார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற நபி என்ற தூதை அல்லாஹ் சொல்லியிருந்தார். அவ்வாறு தெளிவானதற்கு பிறகும் யாரெல்லாம் இவைகளை மறுப்பார்களோ இவர்களை அல்லாஹ் சொல்கிறான், லன் யதுர்ருல்லாஹ ஷைஆ, இந்த மூன்று வேலையும் செய்வதால் அவர்கள் அல்லாஹ்வுக்கு எந்த விதமான தீங்கையும் விளைவித்து விட முடியாது. குஃப்ரால, அல்லாஹ்ட பாதையை விட்டும் தடுப்பதால, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மாறு செய்வதால, இந்த மூன்று வேலையாலையும் யாரும் அல்லாஹ்வுக்கு தீங்கு விளைத்து விட முடியாது. லன் யதுர்ருல்லாஹ ஷைஆ வஸயுஹ்பிது அஅமாலஹும், அவர்களுடைய அமல்களை அல்லாஹ் அழித்து விடுவார். அப்படின்னா அவங்க செய்த நல்ல செயல்கள் இருக்கும், மக்களுக்கு கொடுத்தது, செலவழித்தது, இவைகளையெல்லாம் அல்லாஹ் அழித்து விடுவான் என்று சொல்லிட்டு அல்லாஹ் மூமீன்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அதீஉல்லாஹ வ அதீஉர் ரசூல், மூமீன்களே அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள். அதீஉல்லாஹ், இரண்டாவது வ அதீஉர் ரசூல், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கட்டுப்படுங்கள். வலா துப்திலூ அஅமாலகும், உங்களுடைய அமல்களை பாத்திலாக்கி கொள்ளாதீர்கள். நீங்க செய்த அமல்களை பாத்திலாக்கிடாதீங்க. ஒருவர் செய்த அமல் எப்படி பாத்திலாக்குறது? இவர் தொழுதார், நோன்பு பிடித்தார், ஜகாத் கொடுக்கிறார், ஹஜ் செய்கிறார், இந்த அமல்களை பாத்திலாக்கலாம். எதால தெரியுமா? முர்தத்தால, ரித்தத், மதம் மாறுவதால அமல் பாத்திலாயிரும். ஒன்று. இரண்டாவது, பெரும் பாவங்கள் செய்வதால் அமல் பாத்திலாயிரும். மூன்றாவது, மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக செய்வதால் அமல் பாத்திலாயிரும். நாலாவது, மற்றவர்களுக்கு கேட்பதற்காக ஒன்றை செய்வதால் அமல் பாத்திலாயிரும். ஐந்தாவது, சொல்லி காட்டுவதன் மூலம் அமல் பாத்திலாயிரும். சதக்கா ஒன்றை கொடுத்தோம், சதக்காவை கொடுத்துபோது சொல்லி காட்டுறோம். அல்லாஹ் சொல்றான், லா துப்திலூ ஸதகாதிகும் பில் மன்னி வல் அதா, சொல்லி காட்டுவதன் மூலம் உங்களோட சதக்காக்களை அழித்து விடாதீர்கள். அல்லாஹ் சொல்றான் இந்த இடத்துல, நீங்க அமல்களை பாத்திலாக்கி கொள்ளாதீங்க. அப்ப செய்த அமல்களுக்கான கூலி எங்க போய் அடையணும்? இன்ஷா அல்லாஹ் ஆகிரத்தில். அதிகமானவங்க உலகத்திலே செஞ்ச அமலை பாத்திலாக்கிடுவாங்க. அதை பாதுகாத்து கொண்டு போறது ஆகப்பெரிய அல்லாஹுடைய தௌஃபீக். அமல் செய்யறது லேசு, அதை பாதுகாக்கிறது கஷ்டம். சதக்கா கொடுக்கிறது லேசு, அதை மௌத்து வரைக்கும் சொல்லாம மறைச்சு வைக்கிறது ஆக கஷ்டம். ஆக கஷ்டம் அதான் மூமின்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அதீஉல்லாஹ வ அதீஉர் ரசூல் வலா துப்திலூ அஅமாலகும்,
ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், ரசூலுக்கு வழிபடுங்கள், உங்களுடைய செயல்களை எல்லாம் பாத்திலாக்கி கொள்ளாதீர்கள். இமாம் கதாதா ரஹிமஹுல்லா சொல்லுவார்கள், ரஹிமல்லாஹு அப்தன் லம் யுஹ்பித் அமலஹு ஸாலிஹ் பி அமலிஹி ஸய்யி. அல்லாஹ் ஒரு அடியானுக்கு ரஹ்மத் செய்வானாக, கெட்ட செயலால் நல்ல செயலை அழிக்காமல் வாழ்ந்தானே, கெட்ட செயலால் நல்ல செயலை அழிக்காம வாழ்ந்தானே, அவனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்களாம், லா துப்திலுஹா பிர்ரியாஇ வஸ்ஸும்அதி அவ் பிஷ்ஷக்கி வன்னிஃபாக். 4 கெட்ட செயல்களால் உங்களுடைய அமல்களை அழித்து விடாதீர்கள். முதலாவது ரியா. ரியாண்டா மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக செய்தது, மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காக செய்கிறது. ஒரு ஆள் ஒன்றை விரும்புகிறார் என்னண்டா, 1,00,000 ரூபா சதக்கா கொடுத்துட்டு விரும்புகிறார், முழு ஊருக்கும் அது என்ற பெயர் போகணும். இது ரியா. ரெண்டாவது சும்ஆ. சும்ஆண்டா என்ன? என்னை பற்றி மக்கள் பேசணும், அதை நான் கேட்கணும். மூன்றாவது என்ன? ஷக், சந்தேகம். நோம்பொன்று ஒன்று இருக்குதா, எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்க மாட்டானே அல்லாஹ். நாலாவது நிஃபாக், முனாஃபிக்தனம். முனாஃபிக்தனம் எப்போ உள்ளத்தில் வருவதோ அமல் அழிந்துவிடும். இந்த 4 பாவங்களை கொண்டு அமல்களை அழித்து விடாதீர்கள். இன்னல்லதீன கஃபரு வஸத்து அன் ஸபீலில்லாஹ். நிச்சயமாக யாரெல்லாம் அல்லாஹ் ரசூலை மறுத்து அல்லாஹுடைய பாதையை விட்டு மக்களை தடுப்பார்களோ, இந்த 2 வேலை செய்கிறார். குஃபுர், சத். உலகத்தில் இருக்காங்களா இல்லையா? இந்த ஆயத்தெல்லாம் என்னத்துக்குன்னு நீங்க கேட்கலாம் ஒரு கேள்வி. அது உரியவங்களுக்கு தேவைப்படும். அது காஃபிராகவும் வாழ்றாங்க, மௌனமான காஃபிர் அல்ல, மக்களை அல்லாஹ்வை விட்டும் தடுக்கிறாங்க. இந்த 2ம் செஞ்சிட்டு சும்ம மாது வஹும் குஃபார், காஃபிரான நிலைமையில் அவர்கள் மௌத்தாகிறாங்க. தௌபா செய்யல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள இல்லை, அப்படியே மௌத்தாயிட்டாங்க. அல்லாஹ் சொல்றான், ஃபலன் யக்ஃபிரல்லாஹு லஹும், அல்லாஹ் அவர்கள் ஒரு நாளும் மன்னிக்க மாட்டான். இது யாருண்டா? இமாம் கல்பி, இமாம் முகாத்தில் ரஹிமஹுல்லா சொல்றாங்க, இது பத்ர்ல பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டாங்க, இல்லாமல் ஒழிக்கப்பட்டாங்க. இவங்களை பத்தி இறங்கின ஆயத். ஏனண்டா அவங்க தௌபா செய்ய கிடைக்கல, அப்படியே இருந்த மாதிரி மௌத்தாயிட்டு போயிட்டார். அவங்கள அல்லாஹ் ஒரு நாளும் மன்னிக்க போறது இல்லை. ஆகவே ஃபலா தஹினு வததுஉ இலஸ்ஸல்ப், இப்படிப்பட்ட மோசமானவர்களிடம் கேவலப்பற்றாதே. நீங்க அல்லாஹ் சொல்ற, நீங்க கேவலப்பட்டு அவங்கள சமாதானத்துக்கு அழைக்காதீ. உங்களை இல்லாமலாக்குறதுக்கு வந்துட்டாங்க, நீங்க சமாதானத்துக்கு போகவான, அவன் கெட்டவன். ஃபலா தஹினு வததுஉ இலஸ்ஸல்ப் வஅன்துமுல் அஅலவுன். அல்லாஹ் சொல்றார், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். அன்துமுல் அஅலவுன். ஃபிரௌன் என்ன சொன்னான்? அன ரப்புக்குமுல் அஅலா, நான் தான் உங்களுடைய உயர்ந்த ரப்பன்டா. அல்லாஹ் அழிச்சு போட்டு எங்களை பார்த்து சொல்றான், அவன் அஅலா அல்ல, நீங்க அஅலவுன். நீங்க என்ன? அஅலவுன். நீங்க ஃபிரௌன் அஅலா அல்ல.